ஸோ யாருக்காவது வேணும் அப்படின்னு நம்மளோட கமெண்ட்ல சொன்னீங்க அப்படின்னா நம்ம வந்து ரெடி பண்ணலாம். அது கொஞ்சம் டைம் எடுக்கும். ஏன்னா இனிமேல் தான் நம்ம வந்து அதெல்லாம் ரெக்கவர் பண்ணணும். அதை போயிட்டு அது எப்படி வந்து பிரிண்ட் பண்ணணும், அதுக்கு எப்படி வந்து நம்ம வந்து பேஜ் எப்படி போடணும், அதை என்னென்ன ஃபார்மாலிட்டிஸ் இனிமேல் தான் நம்ம வந்து ட்ரை பண்ணணும். ஸோ யாராவது வேணும்னு சொன்னீங்க அப்படின்னா நம்ம வந்து அடுத்தடுத்த கட்டத்துக்கு நம்ம வந்து மூவ் ஆகி போகலாம். வேணுங்கிறவங்க நம்மளோட கமெண்ட்ல சொல்லுங்க. இதை தவிர உங்களுக்கு வேற ஏதாவது டவுட் இருந்தாலும் நம்மளோட கமெண்ட்ல சொல்லலாம். இந்த வீடியோ உங்களுக்கு இன்ஃபர்மேட்டிவா இருந்தது அப்படின்னா மறக்காம லைக் பண்ணிட்டு உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணிக்கோங்க. இந்த 50 கொஸ்டினுக்கு கிட்டத்தட்ட 5000 கொஸ்டின்ஸ்க்கு என்ன விலை வைக்கலாம் அப்படிங்கிறத நீங்களே சொல்லுங்க. ஸோ அதை பொறுத்து நம்ம வந்து ஏன்னா பிரிண்ட் போடணும், அது வந்து ஜெராக்ஸ் போடணுமா, புக்கா போடணுமா, எவ்வளவு பேர் வேணும்னு சொல்றாங்க. ஸோ அதெல்லாம் பொறுத்து நம்ம வந்து அதுக்கு வந்து ஒரு ரேட்டை ஃபிக்ஸ் பண்ணி அது எல்லாத்தையும் ரெக்கவர் பண்ணி நம்ம வந்து பண்ணலாம். ஒரு 5000 கொஸ்டின்ஸ் வரும்னு நினைக்கிறேன். பார்க்கலாம் யாராருக்கு வேணும், எவ்வளோ அதுக்கு வந்து ஃபிக்ஸ் பண்ணலாம் அப்படிங்கிறதையும் மறக்காம நம்மளோட கமெண்ட்ல சொல்லுங்க. விஷ் யூ ஆல் த பெஸ்ட். தேங்க்யூ.